நீங்க என்ன கண்டெக்ட் சரி ஓகே பாருங்க. அப்ப 11வது கேள்வி, உடம்படுமை தோன்றி புணர்ந்த சொல். ரைட், இது உங்களுக்கு தெரியும். உடம்படுமைகள் என்று சொல்றது வந்து யாரும் கதைக்க வேணாமடையில போர்ட் மறைய சரியா. உடம்படுமைகள் அப்படின்னு சொல்றது இயன்னாவும் துவன்னாவும் மா. இதுக்கு இன்னொரு இலக்கணம் கொண்டு இருக்குது, அரையுயிர்கள். வாரணா அரையுயிர்கள். உடன்படு எழுதக்கூடாதா? உடம்படுமை, உடம்படுமை இப்படி எழுதணும் சரிதானே. உடம்படுமை இப்படி எழுதணும். இந்த ரைட், அரையுயிர்கள் என்று சொன்னாலும் இந்த இயன்னாவும் உவன்னாவும் தான் விட. பின்வருவனவற்றுள் அரையுயிர்கள் என்னென்று கேட்டாலும் இது ரெண்டும் தான், உடம்படுமை என்னென்று கேட்டாலும் இது ரெண்டும் தான் சரியாமா. அப்ப அரையுயிர்கள்னாலும் இதுதான், இதுதான் நம்ம ரெண்டு கொண்டாடு கேட்டா இல்ல. இது வந்து எழுத்தியலுக்குரிய தியரி, இது வந்து புணரியலுக்குள்ள இருக்கிற தியரி சரிதானே. அரையுயிர்கள்ன்றது வேற கன்செப்ட், உடம்படுமைகள்ன்றது வேற கன்செப்ட். ஆனா இதுக்குமான விட ஒன்றுதான் சரிதானே. இப்ப நாங்க பார்க்க போறது என்ன, உடம்படுமைகள். இப்ப இந்த உடம்படுமைகள் என்னன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு எழுத்துத்தான். ஒன்று யகரம் என்று சொல்லுவோம், அடுத்தது வகரம் என்று சொல்ல இயன்னாவும் வெண்ணாவும். அப்ப எந்த ஒரு சொல்ல நீங்க புணர்த்தினாலும், அதாவது நிலைமொழி மறுமொழியாக புணர்த்தினாலும் என்ன தோன்றணும் இவனத்துல நடுவுல? ஒன்று யகரம் தோன்றணும், அப்படி இல்லையா வானா ஒன்று தோன்றணும். அது என்னவா இருந்தாலும் சரி, யானான எந்த வரிசை, யா யா ஈ யூ யூ ஏ ஏ ஐ யோ யோ யாவ். அதே மாதிரி வா வா வி வி வு வு வே வே வை வோ வோ வா ஒன்று எந்த எழுத்துனாலும் வரையலாம். அது எழுத்து யகரம் உடம்படுமையா சரிதானே. ஆனா நினைச்ச மாதிரி குணத்தேலுமா யகரத்தை மகரத்தை குணத்தை சும்மா போடலாதுதானே. அதுக்கு சொல்லித்தான் தமிழ்ல ஒரு ரூல்ஸ் இருக்குது, இலக்கணத்துல ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரெண்டு ரூல்ஸ். யகரம் தோன்றணும்னா என்ன ரூல்ஸ் வரணும், பகரம் தோன்றணும்னா என்ன ரூல்ஸ் வரணும்ன்றத பார்க்க போறோம். ரைட்டோ ரைட். இப்ப என்ன சொல்றேன்னா, நிலைமொழியினுடைய நிலைமொழியின் இறுதி ஈச்செழுத்துக்கள் தேவையில்லை. எங்களுக்கு விளங்குற மொழிகளில படிப்போமே அதான் படிப்போம் சரிதானே. இருக்கிறத பாடமாக்குறதுல பேர் படிப்பு இல்ல. எப்படி படிச்சா எங்களுக்கு விளங்குமோ அப்படிதான் படிக்கிறது சரிதானே. எப்படி ஒரு கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அப்படிதான் அதான் படிப்போம். பகலும் வந்து நான் நினைக்கிறேன் தனுஜன் போல, தனுஜன் போல ரைட். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு ஒரே பேர் தான். அவன் பேர் தனோஜன், இவர பேர் தனுஜன். அப்ப மாறுறேன் எனக்கு. ஓகே, தனுஜன் நினைக்கிறேன். அந்த 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி உண்டு. என்னண்டு அந்த செயற்பாடு பொருள் வேற்றுமை கண்டுபிடிக்கிறேன். பசித்தவருக்கு உணவு கொடுத்ததால் வந்த திருப்தி, அதுல கொடையும் காரணம் மட்டும்தானே இருக்குது, என்னன்னு செயற்பாடு பொருள் வந்தன்னு கேட்டார். நான் விளங்கப்படுத்தினேன் எப்படி விடிய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் பட்டுட்டு அவர் பிடிச்சிட்டார் சரிதானே. அவர் மெசேஜ், அவர் கடைசா கஷ்டப்பட்டு எனக்கு ஜெசாக்கல்லா ஹைரா மிஸ்ன்னு போட்டிருந்தார் அவருக்கு வாய்ஸ்ல சரியா. தமிழ் பொடியன் உண்டு போட்டிருந்தார் அப்படி சரியா. அப்ப என்னன்னு நாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாளும் உங்களுக்கு தெரியணும், எம்சிக்யூவை பொறுத்த வரையில இந்த விஷயம் தெரிஞ்சா அது எல்லாருக்கும் 20க்கு 20 எடுக்கலும். எம்சிக்யூ கேட்கிற கேள்வி கீழே 5 விட தந்திருக்கிறான். 5 விடையில ஒரு விடைதான் எங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு வரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரியும். அந்த 5 விடை எப்படி கண்டுபிடிக்க போறோம்டா, ஒரு நாளும் கேள்வியை வாசிச்சு நீங்க விட விடக்கூடாது. தந்திருக்கிற 5 விடையையும் வச்சுதான் நீங்க கேள்விக்கான விடை எடுக்கணும். அது எப்படி டீச்சர் 5 விடைய வச்சு விடை எடுக்கிறேன்டா, கேட்ட கேள்விக்கு கீழே 5 விடை, 5 விடையும் கேள்விக்கு நீங்க ஒன்றுண்டா சொல்லி சொல்லி அப்ளை பண்ணணும் சரிதானே. அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுல பாருங்க, பசித்தவருக்கு உணவு கொடுத்ததால் வந்த திருப்தியில கொடையும் காரணமும் வெளிப்படையா விளங்குது. ஆனா செய்யப்படு பொருளும் அது இருக்குதானே என்னன்னு விளங்கினது. பசித்தவருக்கு உணவை கொடுத்ததால் ஐயன் உருவு வந்திருக்கும், ஆனா வரையில மறைஞ்சிட்டு. ஆனா விடையில கொடை செய்யப்படு பொருள் தந்திருக்கார். அப்ப நான் சொன்னேன், தந்திருக்கிற விடைய வச்சு செய்யப்படு பொருள் விட தந்திருக்கிறா தானே. அப்ப அதுல செய்யப்படு பொருள் இருக்குதான்னு கேட்டு பாருங்க, கேள்வியை கேட்டு பாருங்க. அப்ப கேள்வி என்ன, கொடுத்தது, எதை கொடுத்தது, உணவு கொடுத்தது விட வந்துட்டு. அப்ப அதுக்குள்ள செய்யப்படு பொருள் ஐயன் மறைஞ்சிருக்குது. அப்ப விடைய வச்சு அதை கேள்விக்கு அப்ளை பண்ணணும். கட்டாயம் விட வரும், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க விட உங்களுக்கு தெரியாத கட்டத்துல தந்திருக்கிற விடைய வச்சு வச்சு கேள்வியை கேட்டு பாருங்க. கேள்வியை கேட்டு பார்த்தா விட கிளிக் ஆகும், அந்த மாதிரி கிளிக் ஆகும். 20க்கு 20 எடுக்க எழும்புல சரிதானே. அப்ப யகரம் என்னன்னு தோன்றுமெண்டா, நிலைமொழியினுடைய நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து
ஈனாவாக அல்லது ஈயன்னாவாக அல்லது ஐயன்னாவாக இருக்கிற சந்தர்ப்பத்துல ஐ ஆகவும் வருமொழியின் முதல் எழுத்து ஏதாவதொரு உயிர் எழுத்தாக அமைந்து புணரும் போதோ உடம்படுமையாக யகரம் தோன்றும். இதான் தியரி. என்னண்டா ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்து. பனை சக ஓலை. உங்களுக்கு தெரியும் இதை சேர்த்தா பனையோலை தான் வரப்போகுது. பனையோலை தான் வரப்போகுது. இந்த இடத்துல யானை வந்திருக்கு தானே, யானை தானே இது. அப்ப யகரம் தானே, அவ உடம்படுமை தோன்றிருக்கு தானே. இடத்துல பனை சக ஓலை யோவன்னா ஒன்று வந்திருக்கிறதால இது உடம்படுமை தோன்றி புணர்ந்தது தானே. இது என்னன்னு புணரும்டா, இந்த சகைக்கு முன்னால இருக்கிற இந்த பனை என்ற சொல்லுக்கு நாங்க நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த ஓலை நாங்க வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். அவ பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து. இந்த நிலைமொழியில இறுதியில இருக்கிற இந்த எழுத்துமா ஒன்று இந்த ஈனாவா இருக்கும், இல்லையா ஈயன்னாவா இருக்கணும், இல்லையா ஐயன்னா. இப்ப இதுல என்ன எழுத்து இருக்குது? நெய் என்ன இல்லையா கடைசி எழுத்து. இந்த நெய் என்னாவை பிரிங்க. இன்சக ஐ. ஐயன்னா இருக்குதானே, ஐயன்னா இருக்குது. சக வருமொழி முதல்ல இந்த முதலாவது தொடங்குற எழுத்து ஏதாவது உயிரெழுத்தா இருந்தா பிரச்சனை இல்ல. அது ஆனா தொடக்க மவ்வண்ணா வரைக்கும் எந்த எழுத்துனாலும் கேஸ் இல்ல. அ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த எழுத்து ஏதாவது உயிரெழுத்து தானே. சந்தர்ப்பத்துல அமைந்து புணரும் போது யகரம் தோன்றும். அப்ப பனை சக ஓலை பனையோலைன்னு தோன்றிட்டுதா இல்லையா? தோன்றிட்டு சரிதானே. அதே மாதிரி தீ சக எரிந்தது. இங்க பாருங்க, இது ஒரு எழுத்து சொல். ஒரு எழுத்து சொல்லிட்டு முதல் எழுத்து மீதான். தீட முதல் எழுத்து என்ன? என்ன? அப்ப நிலைமொழியோட தீதான நிலைமொழி, ஒரு எழுத்து சொல் நிலைமொழியில வந்திருக்குது. அப்ப தீ என்ற சொல்லிட முதல் எழுத்து என்ன, இறுதி எழுத்து ஈ என்ன, இது சேர்ந்தாத்தான் தீ. சரியா? அப்ப இறுதி எழுத்து என்ன? ஈயும். அப்ப ஈ என்ன அங்க இருக்குதானே. ரைட். வருமொழியில முதல் எழுத்துல ஏதாவது உயிரெழுத்து. அப்ப ஏனா ஒரு உயிரெழுத்து தானே. வரும்போது அப்ப தீ சக எரிந்தது, தீ எரிந்தது. இந்த இடத்துல யகரம் தோன்றி இருக்குது. இது உடம்படுமை. அதே மாதிரி மணி சக அழகு. நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியிட இறுதி எழுத்து நீனா. இத பிரிக்கணும் நாங்க. இன்சக ஈ. அப்ப இறுதியில ஈனா இருக்குதானே. அப்ப நிலைமொழியில இறுதியில ஈனாவும் இருக்குது. வருமொழியில முதல்ல ஆனா ஒரு உயிரெழுத்து தானே வரும்போது அப்ப மணி சக அழகு, மணி அழகு அப்படின்னு சொல்லி புணரும். அப்ப இந்த இடத்துல ஈனா வந்தாலும் யகரம் புணரும், ஈயன்னா வந்தாலும் யகரம் புணரும். அடுத்தது பனை ஓலை பார்த்தோம் இல்லையா, ஐயன்னா வந்தாலும் யகரம் புணரும். அந்த அடிப்படையில உடம்படுமையாக யானா, அதாவது யகரம் உடம்படுமை ரெண்டு தான், ஒன்று யகரம் அடுத்தது வகரம். அப்ப உடம்படுமையாக யகரம் தோன்றணும்டா நிலைமொழி இறுதி எழுத்த பாருங்க. ஈனா ஐயன்னா ஐயன்னான்ற அந்த மூன்றுல ஏதாவது ஒரு எழுத்து வந்து வருமொழியிட முதல் எழுத்தை பாருங்க, ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னு சொன்னா இங்க என்ன தோன்றும்? யகரம் தோன்றும். இந்த விஷயம் விளங்கிச்சா? விலங்கலாடி சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். பயப்படவே வேணாம். என்னோட கதைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு பயப்படவே வேணாம். நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி தருவேன். விளங்கிச்சா? விளங்க இல்லையா? ஓ டீச்சர், இதுல மத்த இதையும் சொல்லி தருவீங்களா? அப்ப இந்த எல்லா ரெக்கமெண்டையும் கேட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போறேன். விளங்கிட்டா இல்லையா?
ரைட். சுஹா விளங்கினா? ஆஷிகா விளங்கினா? ஓ டீச்சர். ஓகே. அப்ப இது யகரம் தோன்றதுக்கு. இதே கன்செப்ட் தான் வகரம் தோன்றுறதுக்கு. வானாவும் இதெல்லாம் தோன்ற போகுது. சரிதானே? இப்ப கொஞ்சம் உயிர் எழுத்துக்களை எழுதி எடுப்போம் நாங்க. இங்க எழுதுவோமே. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்துல இந்த எழுத்துக்கள் இறுதியில வார எழுத்துக்களை தானே பேசுறோம். இப்ப இதுல இறுதியில வராத எழுத்துக்களை வெட்டணும். சரிதானே? என்ன வராது, அப்ப அதை வெட்டணும். ஓனா வராது, அப்ப அதையும் வெட்டணும். ஏனா வராது, அப்ப அதையும் வெட்டணும். சரிதானே? இப்ப இந்த மிச்ச எழுத்தெல்லாம் வரும் தானே, நிலைமொழி இறுதியில வரும் தானே. ரைட். இப்ப இதெல்லாம் இறுதியில வராத எழுத்துக்கள். சரிதானே? வராத எழுத்துக்கள். இதையும் வெட்டி போட்டோம். இப்ப யகரம் தோன்றுவதற்கு சொன்ன ரூல்ஸ்ல வந்து இந்த 3 எழுத்துக்கள் இப்ப மகரத்துக்கு வராது. என்ன இது யகரம்? யானா தோன்றுதுன்னா இந்த 3 வருமா? அப்ப இது வானா தோன்றுவதற்கு இந்த 3 எழுத்து வராது தானே. அப்ப இந்த 3ஐயும் வெட்டணும். ஈனா ஈயன்னா ஐயன்னா. இப்ப வெட்டிட்டு இப்ப இந்த இடத்தை அழிக்கிறேன். அழிச்சு போட்டோம். இந்த மிஞ்சின எழுத்தெல்லாம் எழுத போறேன். ஆ ஆ உ ஊ ஏ ஓ. ஆகவும் வறுமொழி முதையின் முதல் எழுத்து ஏதாவது உயிரெழுத்தா புணரும் போது வகரம் தோன்றும். அவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல யானா வரணும்னு சொன்னா ஈனா ஐயன்னா ஐயன்னா வரணும்னு பார்த்துதானே. அதை விட்டுட்டு ஒரு மொழி இறுதியில வராத எழுத்துக்களையும் விட்டுட்டு மிஞ்சின எழுத்துக்களை இங்க போட்டு அந்த எழுத்துக்கள் நிலைமொழியிட இறுதியில வந்து வறுமொழியிட முதல்ல ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னு சொன்னா வகரம் தோன்றுமா. உதாரணம் பாருங்க. ரைட். பல சக அணி. இது நாங்க 3ஆம் மாசம் செஞ்ச மாடல் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி. கீழே விட போட்டிருந்தாங்க. பலவணி பல்லணி இப்படி எல்லாம் தந்திருந்தாங்க. சில பிள்ளைகள் பல சகாணி பல்லணி பொருந்தது தானே, அந்த பாக்குறதுக்கு பொருந்தது தானே இப்படி அடிச்சாங்க சில பேர். ஆனா உண்மையிலேயுமே பலவாணி தான் சரியா வரணும். அது என்ன, இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா அது சரியா வந்து. அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்த பார்க்கணும். லானா தானே இறுதி எழுத்து. அப்ப லானாவை பிரிச்சோம்டா இல் சக ஆ. அப்ப ஆனா தானே இறுதியில இருக்குது. அப்ப உங்க இறுதியில ஆனா வரணும்னு சொன்னது ரூல்ஸ் பொருந்தது தானே. ரைட். சக வறுமொழி முதல் எழுத்து ஏதாவது உயிரெழுத்தா இருக்கும். அப்ப ஆனா ஒரு உயிரெழுத்து தானே. அப்ப இங்கேயும் ஆனா இங்க ஒரு உயிரெழுத்துண்டா. அப்ப கட்டாயம் எடுத்து என்ன வரப்போகுது, பல வணி என்று வரணும். பல வணி என்று வகரம் தோன்றணும். பல்லணி என்றா புல. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க. பலாசக இலை. பலான்றது நிலைமொழி, இலை என்றது வறுமொழி. நிலைமொழியோட இறுதியில இல் சக ஆ என்ற எழுத்து. அப்ப ஆதான் என்ன இறுதியில இருக்குது. சக வறுமொழி முதல்ல ஈனா ஒரு உயிரெழுத்து தானே. அவங்க பாருங்க நிலைமொழி என்ன இருக்கணுமாம், ஆவண்ணாவும் இருக்கணுமாம். அப்ப ஆவண்ணா வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்போது பலாசக இலை பலா விலைன்னு புணர்ந்தது சரிதானே. அப்ப இங்க வகரம் தோன்றினது. ரைட். அடுத்தது பாருங்க. ஊனா இறுதியில வர மாதிரி சொல். இறுதியில இருக்குது வறுமொழி வந்து புணர்ற மாதிரி. ஊவெண்ணாக்கு பூ இது வந்து ஐடியா வரும்போது சொல்லிதாருன்னா பூ. இங்க பாருங்க ஊவெண்ணாவ பூ சக ஐ. இது ஊன வந்து பெரும்பாலும் இறுதியில வார இல்ல. ஆனா வரவு இங்க பாருங்க வரவு சக சக ஊதானே. அப்ப எப்படி வரவு சக ஐநாளும் உகரம் கெடணும். அப்ப இந்த இடத்துல ஊனாவை நாங்க வெட்டுவோமா. ஏட்டா ஊனா வார இடங்கள்ல ஊனான்னு சொல்றது உகரங்கள் குற்றேல் உகரம் தானே.
அப்ப குற்றல் உகரம் பார்த்தோம். அது மாதிரி உகரங்கள் வரும்போது சேர்றதுன்னா அந்த உகரம் பெரும்பாலும் கெடணும். கெட்டாத்தான் என்ன செய்யும்? சேரும். அப்ப ஊனாவை விடுவோம். இந்த எழுத்துக்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க. ஆனா ஆவென்னா, ஊவென்னா, ஏ என்ன, ஓனா, இவ்வளவு என்ன காணும். சரியா? இப்ப பூசாக ஐ. சரிதானே? இப்ப ஒரு வேற்றுமை ஒன்றும் சேர்த்திருக்கிறேன். சரிதானே? இல்லாட்டி பூசாக ஆள் என்ன எடுப்புமே? பூசாக ஆள். ஆள். அப்ப நிலைமொழி பூ ஒரு எழுத்து சொல். அப்ப இது என்ன? பூவெண்ணாட முதல் எழுத்து பெண்ணா, இறுதி எழுத்து ஊவெண்ணா. அப்ப நிலைமொழி இறுதியில எங்க சொன்ன ஊவெண்ணா இருக்குதானே? ரைட். வருமொழி முதல்ல ஆ என்ற உயிரெழுத்து இருக்குதானே? அப்ப பூசக ஆள், பூவாள் இங்க வாவண்ணா வந்தது சரிதானே? எனவே இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும். சரியா? அப்ப மொழியினுடைய இறுதியில ஆன வரலாம், ஆவண்ண வரலாம், ஊ வரலாம், ஏ வரலாம், ஓ வரலாம். எல்லாருக்கும் தெரியுமே 12. இந்த சந்தர்ப்பத்துல உடம்படுமையாக என்ன வரும்? வகரம் தோன்றும். இப்ப நாங்க கேள்விய பார்ப்போம். சொல்லை இது அழிக்கிறேனா? எழுதிட்டீங்க நானே. சொல் சக ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. இப்படி வர சந்தர்ப்பத்துல இப்ப நான் சொன்னது தியரி வைப்பு. தியரி நான் படிச்சு தரணும், அந்த கடமையே. இப்ப எப்படி விட கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தாரு. நான் 5 விடையும் பாருங்க. 5 விடைக்குள்ளையும் இந்த யானா வானா வந்திருக்கானது பாருங்க. சரிதானே? சொல்லை இடத்துக்குள்ள யானாவோ வானாவோ இடம்பெற்றிருக்குதா? இல்லையே. ஒத்தடியா வெட்டலாம் தானே ஆன்சர. இப்ப உடம்படுமைன்னா யானாவும் வானாவும் தான். கேட்டு கிடக்கிற கேள்வியும் யகரம் உடம்படுமை வந்த சொல்லுது தோன்றி பிறந்தது என்று தந்திருக்கிற 5 விடையிலையும் உடம்படுமைகள் வந்திருக்குதான்றதை பார்க்கணும். முதலாவது சொல்லையில உடம்படுமை இருக்குதா? இல்ல. முதலாவது விட வராது, ஒத்தடியை டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும். அடுத்தது படிப்பை. படிப்பையில யானாவோ வானாவோ இருக்குதா? அப்ப அதையும் வெட்டி விட்டுறணும். அவற்றையில வானா இருக்குதானே? அப்ப கொஞ்சம் வெப்பம். அவற்றைய வெப்பம். பூவை அதுலயும் இருக்குதானே வானா? அதையும் வெப்பம். மரத்தையில இருக்குதா? இல்ல. இது 2 இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப அவற்றை நாங்க எப்படி சேர்ப்போம்? பிரிப்பம். அவை பிரிச்சு காட்டுங்க ஒரு ஆள். அவற்றைய பிரிங்கோ. அவை சக அற்று சக ஐ. அப்படின்னா அவை சக அற்று சக ஐ. இந்த இடத்துல அற்று சாரியை சேர்ந்திருக்குது. அதுவும் இருக்கட்டும். அற்று சாரியை சேருவதற்கு முதல் அவற்றைய பிரிக்கிறேன்னா அவை சக ஐ என்றுதான் பிரிக்கணும். அவை சக ஐ என்று பிரிக்கும் சந்தர்ப்பத்துல அற்று என்பது தோன்றுவது. அப்ப அற்று சாரியை தோன்றுவது. அப்ப அதுக்கு முதல் இப்படிதான் பிரிப்பாடும். சரிதானே? அப்ப இதை பிரிச்சா என்னன்னு செய்யறது பாருங்க. வைய பிரிச்சோம்டா சக ஐ. இங்கேயும் உயிரெழுத்து. அப்ப இங்கேயும் ஐ உயிரெழுத்து தானே. அப்ப யகரம் தோன்றதுக்கான ரூல்ஸ் இடம்பெற்று தானே. ஆனா வந்து சேர்ந்தால் யார் இதுக்குள்ள? அவற்றை பிரிக்கணும். என்னண்டு? அவை சக அற்று சக ஐ. இந்த இடத்துல என்ன செய்யல? உடம்படுமை தோன்றதுக்கான சான்ஸ் இல்ல. இவரை பார்த்தோம்னா பூ சக ஐ. நிலைமொழி இறுதி எழுத்து உப்சக உ. வருமொழி முதல் ஒரு உயிரெழுத்து. எனவே பூசக ஐ, பூவை என்று வகரம் தோன்றினது சரிதானே? எனவே 4வது விட உடம்படுமை தோன்றி புணர்ந்ததற்கு 4வது விட. 10:30க்கு தான் கிளாஸ் முடிகிறான. 10:30 ஆயினோன்னு நான் சொல்லாம யாரும் கிளாஸ் விட்டு லீவ் ஆகக்கூடாது. சரி பிள்ளைகள் முடிச்சுட்டு விளையாட ஆவல் சொல்லும் வரைக்கும் யாரும் கிளாஸ் விட்டு ஓடக்கூடாது. எனக்கு விளங்கும். இதுல லீவ் ஆகுற ஆக்கள் இந்த ரெக்கார்டிங்ல படும். எனக்கு காட்டும், உங்களுக்கு காட்டாது. எனக்கு காட்டும் லீவ் ஆகுற யாரு அப்படின்னு. நான் கண்டுக்கட்டும். போன கிளாஸ்ல நான் கண்டேன். அப்படி 10:30 ஆயினோன்னு பார்ட்டிசிபேட் குறைஞ்சிட்டது. எங்கன்னா ஓடியாச்சு. நான் கிளாஸ் முடிக்கிறேன்னு சொல்ல வரைக்கும் அது வரைக்கும் படிப்பிச்சுட்டே இருப்பேன். சரியா? 12வது இன்றைக்கு 20 படிச்சுட்டு தான் போறாது. 11 மணி ஆயினாலும் பரவாயில்லை. 20 கேள்வியை முடிச்சுட்டு தான் போகணும். சரியா?
பின்வருவனவற்றுள் உயிர்முன் உயிர் புணர்தலுக்கு உதாரணமாக அமைவது. ரைட். இப்ப எங்களுக்கு தெரியாதே உயிர்முன் எது புணர்ந்திருக்குன்னு 5 விடயம் தான் நாங்க கேள்விக்கு அப்ளை பண்ணணும். இப்ப இப்படி டைம்ல சரியா இப்ப 5 விடயம் பிரிச்சு உயிர்முன் உயிர் புணர்ந்திருக்குதா இல்லையாண்டு. முதலாவது பூவிதழ். பிரிச்சம் எப்படி? பூ சக இதழ். அப்ப இந்த இடத்துல சக ஊ. சரி, இறுதியில உயிர் தான் இருக்குது. முதல் எழுத்து என்ன? ஈனா. அப்ப உயிருக்கு முன்ன உயிர் புணர்ந்து இருக்குது. ட்ராப் பண்ணி வைப்போமா? இது சரி, உயிருக்கு முன்னுக்கு தான் உயிர் புணர்ந்து இருக்குது. இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு இது முன்னுக்கு தானே வந்திருக்குது, உயிருக்கு முன்னால. அப்ப முன்னுக்கு உயிர் புணர்ந்து இருக்குது. அப்ப இது சரியா வெப்பம். அடுத்தது பூவிதழ். கடற்கரை. கடல் சக கரை. இந்த இடத்துல கடைசி எழுத்து இல்லைன்னா முதல் எழுத்து என்ன? இக்கன்னா. அப்ப இது மெய்க்கு முன்னால மெய் புணர்ந்து இருக்குது. அப்ப இது மெய்யீற்று புணர்ச்சியா? இது மெய்யீற்று புணர்ச்சி. மெய்க்கு முன் மெய் புணர்ந்து இருக்குது. அடுத்தது கனவு கூடம். கனவு சக கூடம். கனவுவை பிரிச்சோம்டா சக ஊ. ஊனாவை பிரிச்சோம்டா சக ஊ. கூடத்தை பிரிச்சோம்டா சக ஊ. அப்ப இது உயிரெழுத்து, இது மெய் எழுத்து. இது உயிருக்கு முன்னால ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள உயிருக்கு முன்னுக்கு மெய் வந்து கேட்டது, உயிருக்கு முன் உயிர் வந்தது. சரியா? அடுத்தது வந்து தீரா பசி. தீரா 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 பசி. தீராத. இது தீரா பசி பெரிய பாவம். தீராத பசி. தீராத நிக்கலாம், தொக்கி நிக்கலாமா? தீராசக தீரா பசி பிரிக்கிறதான். தீராசக பசி. ராவணா பிரிச்சோம்னா இறுசக ஆ. பசிய பிரிச்சோம்னா உப்சக ஆ. அப்ப உயிருக்கு முன்னால எங்கேயும் ஒரு மெய் வந்திருக்குது. அப்ப இதுவும் குல. அது பட்டு சேலை. பட்டு சக சேலை. இவ்விடத்துல இட்சக ஊ, இந்த இடத்துல இட்சக ஏ. இது உயிருக்கு முன்னுக்கு மெய் வந்திருக்கு. அப்ப உயிருக்கு முன்னுக்கு உயிர் வந்தது பூவிதழ். விலகிச்சா இது பிரிச்சது எப்படின்னு? எந்த உயிர்மை எழுத்தா வந்தாலும் ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து வரும் வரைக்கும் நீங்க பிரிச்சுட்டே தான் இருக்கணும். சரிதானே? மெய்யெழுத்து வந்தா பரவாயில்ல, உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சோ அதை நீங்க இன்னும் ரெண்டா பிரிக்கணும். மெய்யெழுத்து உயிரெழுத்தா வரும் வரை பிரிக்கணும். அப்ப பூ இதழ்ல உப்சக ஊதான் பூ. அப்ப இறுதியில என்ன எழுத்து இருக்குது? பூ அண்ட இதுல முதல் எழுத்து பெண்ண, இறுதி எழுத்து ஊ என்ன. அப்ப இங்க முதல் எழுத்து ஈனா. ஈனா இதுக்கு போய் பிரிக்கலாவே. அப்ப உயிருக்கு முன்னுக்கு இன்னொரு உயிர் வந்திருக்கு. பூவிதழ் என்பது சரியான விட. விளங்கிச்சா எப்படி பிரிச்சேன்னு சொல்லி? எனக்கிட்ட கேட்ட நான் ஏன் செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். நீங்க கேட்ட நான் சொல்லி தருவேன். பயப்பட வேணாம். விலங்கு இல்லாட்டி திரும்ப சொல்லுங்க. மத்த டீச்சர்ஸ் மாதிரி இல்ல, நான் விலங்க இல்ல. மத்தாக்கள் இப்படி 1000 முறை கேட்டாலும் சொல்லி தருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருக்கா கேட்டா கூட மெசேஜ் பாக்குறோம் சொல்லி தரோம் இல்ல. நான் இந்த மெசேஜ் பார்த்தும் கொஞ்சம் ரிப்ளை லேட் ஆகிற காரணம் உங்களோட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளைகள் இந்த பிஸி எப்படி இருந்து. சரியா? சாப்பிட டைம் இல்ல. இப்ப இன்னைக்கு பகல் வந்து ஹிமாட மெசேஜ் சாப்பிட்டு தான் ஹிமாட பேப்பர் திருத்தி கொடுத்தது. நான் இப்ப ஈவினிங் வந்து சகுனா போல மெசேஜ் பண்ணினது அதையும் நான் இப்பதான் சாப்பிட்டது. இப்ப டின்னர் வந்து இன்றைக்கு கொஞ்சம் டின்னர் நேரத்தோட சாப்பிட்டேன். நான் பசி சரியான பகல் சாப்பிட இல்ல, அதால சாப்பிட இல்லாட்டி உங்களோட கிளாஸ் முடிய தானே சாப்பிடுறேன். அப்ப சாப்பிட அதை வேலை பார்க்க சாப்பிடுற கேப்ல அந்த வேலையை பார்த்து கொள்றேன். எந்த மெசேஜ் லேட் ஆகுதுன்னா நினைச்சு கொள்ளுங்க நான் பிஸியா இருக்கிறேன்னு. நான் ஃப்ரீயா இருந்தா யாரு மெசேஜ் இக்னோர் பண்றேன் இல்ல. அப்படியானால் நான் இல்ல, நான் ரிப்ளை தருவேன், விளங்கப்படுத்துவேன். எந்த ஒரு பிள்ளையும் டவுட் கேட்டு நான் விளங்கப்படுத்தாம விட்டுருக்கேனா? அப்படி விட்டு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாவது எனக்கு பிஸியா இருந்திருப்பேன், நான் பேப்பர் டைப் பண்ணிட்டு இருந்திருப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு கிளாஸ்ல வேற வேலையில இருந்திருப்பேன். மத்தபடி ஃப்ரீயா இருந்தேன்டா ஒரு நாளும் படிக்கிற பிள்ளை 3 மணிக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாலும் நான் நோட்ஸ் அனுப்புறேன் எடுத்து வச்சு. சரியா? யார ரீசெண்டா விஸ்னா நினைக்கிறேன், அவர் நைட் 12-1 மணிக்கோ மெசேஜ் பண்ணி அதுக்கு என்ன, அது வேற ஒரு பாடத்துல ஜியோகிராபி பாடத்துல மெனக்கட்டு நான் ஜியோகிராபி கைட் தேடி கைட் எடுத்து அந்த பிள்ளைக்கு அனுப்பினேன். அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கேட்குதுண்டு. அதால மற்றாக்கள் மாதிரி இல்லைன்னா நான் சொன்னா கேட்பேன். நீங்க பயப்படாம என்னோட கதைக்கலாம். நான் சொல்றேன் பயப்பட வேணாம், படிக்கிற விலங்கு இல்லையா நீங்க கேளுங்க என்னட்ட. சரிதானே? அடுத்தது இதை பாருங்க. 13வது கேள்வி. சேரனும் உம்மண்ட இடைச்சொல் நான் கண்டு பார்த்துட்டேன். உம்மண்ட இடைச்சொல் புதுசா ஜாயின் ஆகினாக்கள் ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங்ல உம்மண்ட இடைச்சொல் படிச்சு கொடுத்திருக்கிறேன். அப்ப உம்மண்ட இடைச்சொல் சுதார பொருள் என்ன?
சேரனும் சோழனும் பாண்டியனும் தமிழ்நாட்டை ஆண்டனர். இது எப்படி போகுது? எண்ணிட்டு போற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப என்ன விட என்ன பொருள் எண்ண பொருள் நான் சொல்லிட்டேன். உம்மண்ட இடை சொல்ல எண்ண பொருள் எப்படி ஒவ்வொன்றும் எண்ணிட்டு போற மாதிரி. ஒன்றும் இரண்டும் மூன்றும் நிலமும் தீயும் காற்றும் ஆகாயமும். சரி, அது வந்து சேரனும் சோழனும் பாண்டியனும் இன்றும் நேற்றும் நாளை இப்படி ஒன்றொண்டா எண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும். இதுக்குத்தான் சொல்றது நாங்க என்னண்டு எண்ணு பொருள்னு சொல்லுவோம். அடுத்தது மற்றொன்று என்பது அது என்ன? இடையா உரியா வினையா வினைமுற்றா பேரெச்சமா? மற்றொன்று என்றா என்ன? விடை சொல்லுங்க பாபம். இடைச்சொல் தொடரா? உரிச்சொல் தொடரா? வினையெச்சமா? வினைமுற்றா? பேரெச்சமா? மற்ற என்பது உரியா? வினையெச்சம். சால உரி தவ சால உரு தவ நனி கடி கூறி இப்படித்தான் உரிச்சொல் வரும். மற்ற என்பது உரிச்சொல் இல்ல. ரைட், வேற ஆன்சர். உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், இப்படி ஒரு ஐடியா தாரனே. கேள்விய வச்சே பிளே பண்ண சாரி விடைய வச்சே பிளே பண்ண போறீங்க. இப்ப இடைச்சொற்றோட இருந்தா இடைச்சொல் வார மாதிரி மற்ற யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி வினையச்சத்தோட இருந்தா, இப்ப வினையச்சம் சொன்னா என்ன? தன் முடிவுக்கான வினை சொல் எதிர்பார்க்கணும். அப்ப மற்றொன்றுக்கு பிறகு ஒரு வினை முடிவு ஒன்று வர ஏழுமா போட ஏழுமானதை பாருங்க. மற்றொன்றுக்கு பிறகு பேரெச்சம் ஒரு பேர் சொல்லொன்று போட ஏழுமானதை பாருங்க. ஆக்கப்பேர் அது வராது. அப்ப முதல் மூன்றுக்குள்ளேயும் கண்டுபிடிங்க. தெரியாதா? தெரியா டீச்சர். எப்படி ஹொனஸ்டான ஆன்சர்? தெரியா டீச்சர். வேறாக்கள் ஆன்சர் இதுல சுல்ஹா கேட்டுக்கு இலக்கண பேப்பர் செஞ்சு அனுப்பினா நீங்க திருத்தி தர அனுப்புங்க, பிரச்சனை இல்ல. ஆஃப் ஆகிட்டு திருத்தி தருவேன். ஹிமா அனுப்பினது நான் நினைக்கிறேன் நேத்து முந்த நாளோ சரியா. இன்னைக்குதான் திருத்தி கொடுத்தேன். என்ன இன்னைக்கு தான், அதுவும் சாப்பிடுற டைம் தான் திருத்தி கொடுத்தேன். ஒரு கையால சாப்பிட்டு ஒரு கையால போன். சரி, எனக்கு வீட்டுல ஏச்சு விழுந்தது. சாப்பிடும் போது கூட 25 போனை தண்ணி வச்சிருக்கிறாங்க. அனுப்புவேன் பாப்பேன். ஓ அந்த ஏவல் வினை எழுதி தந்த நான் சொன்னேன் தானே, குரூப்ல மெசேஜ் போட்டேன் தானே, நான் மார்க்ஸ் போட்டு தருவேன் தருவேன். அது வரைக்கும் யாரும் தக்க கூடாது. நான் பார்த்து தருவேன். ஐயோ பிள்ளைகள் எனக்கு டைம் இல்ல, அது என்னன்னு பிஸி ஷெட்யூல்ல சொல்றது தெரியாது எனக்கு. ரைட், பாருங்க. மற்றொன்று மற்ற அப்படி என்றது பிள்ளைகள் என்ன? வினையச்சத்தொடருக்கு போடலுமான பாருங்க. ஒரு வினை முற்றொண்டு. மற்றொன்று செய்தேன் மற்றொன்று கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலுமா? மற்ற அப்படின்றது இடைச்சொற்றொடர். அதாவது இப்ப நான் ஒன்றை சொல்லிக் கொண்டு நிற்கிறேன், மற்றொன்று அவர் கழிச்சு கொண்டு நிற்கிறார். அப்ப மற்ற அப்படின்னு சொல்லும் போது அவரிடம் இடைச்சொல்லாக பயன்படுத்தப்படும். அதுலயும் குறிப்பாக இடைச்சொற்றொடர்ல மட்டும் என்னதெல்லாம் இருக்குது. இடைச்சொற்களை பத்தி உங்களோட கதைக்கணும்னே நினைச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு பார்த்தேன். இன்ஷால்லா அதுக்கு ஒரு டைம் வரட்டும், நான் கதைப்பேன். இடைச்சொற்களை பத்தி நிறைய கதைக்கு இருக்குது. உம்மண்ட இடைச்சொல், மற்ற, மட்டம், ஏகாரம், ஓகாரம், அதுக்கப்புறம் உம்மை பத்தி கதைச்சாச்சு. ஏகாரத்தை பத்தியும் கதைச்சாச்சு. ஓகாரத்தை பத்தி கதைக்கணும். ஓகாரம் ஐயப்பொருளை பத்தி மட்டும் இடைச்சொல் இடையில பத்தி கொஞ்சம் கதைப்பேன் நான். சரிதானே? எங்களுக்கு காலம் இருக்குதே, கதைப்போம். ஆன்சரை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது விட 15 பாருங்க. பின்வருவனவற்றுள் இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். இப்படி வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க அந்த தியரி பத்தி வேறுபட்டு ஒலிக்கிறதுக்கு எல்லாம் தியரி இருக்குது. அது எப்படின்னு சொன்னா மாற்றொலி எண்கள்னு சொல்லுவோம். அதாவது அது மெய்யெழுத்துக்கள மாற்றொலி எண். ஓகே, உயிரெழுத்துக்கள மாற்றொலி எண்ணுக்கு தியரி வந்து ஒன்றுதான் சொல்லலாம். இன எழுத்துக்களுக்கு பக்கத்துல வரும்போது சத்தம் மாறும்.
அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல இப்படி மேக்சிமம் இந்த ஒலிகள் மாறுபட்டு ஒலிக்கிறது எல்லாம் நீங்க சொல்லி பார்த்தா தான் உண்டு. வாயால சொல்லி பார்க்கணும். இப்ப என்ன அந்த பகரம் வேறுபட்டு ஒலிக்கிற நாங்க சொல்லி பார்ப்போமே, பட்டம், பணுவல், ஆம்பல். அப்ப ஆம்பல்ல பி சவுண்ட் இருக்குது, மத்த எல்லாம் பி சவுண்ட். அது மாதிரி இதுல ஈனா பாருங்க, நான் 4 சொல்லையும் சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க ஆன்சர் சொல்லுங்க எதுல அந்த ஈனா வரும். இப்ப பேசிக்கா ஈ என்ற சவுண்ட் என்ன? ஈ. ஈ என்றது ஒரு மாத்திரைகளா ஒலிக்குது, சரிதானே? இகரம் வேறுபட்டு ஒலிக்கணும்டா ஒரு மாத்திரைக்கு சத்தம் கேட்காம அரை மாத்திரை சவுண்ட் கேட்கணும். என்று கேட்கணும். ஈ என்றது முழுசி, என்றது அரை. விளங்குதா? ஈனா என்றா இந்த ஈனாவை நாங்க ஃபுல்லா எப்படி உச்சரிப்போம்? ஈ என்ற சவுண்ட் கேட்கணும். அதான் முழுமையாக ஒலித்தல், மாத்திரை குறையாம. வேறுபட்டு ஒலிக்கிறேன்டா ஈ என்ற சவுண்ட் கேட்காது, என்ற சவுண்ட் கேட்கும், சரிதானே? இப்ப நான் 4 5 சொல்லி வாசிக்கிறேன்னா, இனிமை. இனிமை. இன்னொன்னு சொல்றேன், எந்த இடத்துல சொல் ஈனா முன்னுக்கு வருதோ முழுமையாக ஒலிக்கும், சரிதானே? இப்ப முற்றையலுகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முற்றையலுகரம் அப்படின்னு சொல்றது மூணா முழுமையாக ஒலி. உகரம் வந்து மூணா இல்ல, உகரம் ஒன்று முழுமையாக ஒலிக்கிறது. இப்ப எந்த ஒரு சொல்ல உகரம் முன்னுக்கு வருதுண்டா, இது பாருங்க, புட்டு, குடி, துண்டு, முயல், இதெல்லாம் சொல்லலையும் முன்னெழுத்து உகரம். இது பாருங்க, பூனாக்குள்ள ஊனா இருக்குதானே, கூனாக்குள்ள ஊனா இருக்குதானே, தூணாக்குள்ள ஊனா, மூணாக்குள்ள ஊனா. எந்த ஒரு சொல்லுல முதல்லயே ஊனா வந்துச்சுன்னு சொன்னா அந்த சொல் முற்றையலுகரம். உகரமானது முழுமையாக ஒலிக்கும். ஊ என்ற ஒரு மாத்திரை ஃபுல்லா கேட்கும். இடையில வந்துச்சுன்னா தான் உகரம் என்ன செய்யும்? வேறையா கேட்கும். இங்க பாருங்க, யாரும் பருவம் சொல்ற இல்ல, பருவம். அப்ப பருன்னு சொல்ற இல்ல. இங்க பாத்தீங்கன்னா பூ. ரூனாவை தனியா சொன்னா என்ன? ரூ. இங்க பாருங்க, ருவாண்டா ஒரு நாட்டோட பேரா ருவாண்டா. அவர் ரூ இதுல வந்து ரூனாவை முறையா சொல்றோம். ஆனா இங்க பருவம்னு சொல்ற இல்ல, பருவம். பருப்புன்னு சொல்ற இல்ல, பருப்பு. அப்ப இங்க ரூனான்னு இங்க சொன்னது, இங்க ரேண்டு கேக்குது, பருப்பு, பருவம். விளங்குதா? இதுக்குத்தான் சொல்றது முன்னுக்கு எப்படி கேள்வி இருக்குது, பின்வரும் சொற்கள்ல முற்றையலுகரமாக கேட்கிற சொல் எது, ஒலிக்கிற சொல் எது? முற்றையலுகரம்னா என்ன? உகரமானது முழுமையாக ஒலிக்கணும், ஊன்ற சவுண்ட் சரியா கேட்கணும். அவ இடையில வந்தாதான் என்ன செய்யும்? உகரம் மாறுபடும். இதே ரூல்ஸ் தான் இந்த கேள்விக்கும். அவ இந்த இடத்துல இகரம் எதுல வேறுபட்டு ஒலிக்குதுண்டா, இனிமை, இவர், இலை, இறகு, நிலம் எல்லாத்துலயும் முன்னுக்கு தான் இருக்குது. இப்ப கன்ஃபியூஸ் உங்களுக்கு, எல்லாத்துலயும் முன்னுக்கு தானே இருக்குது. இப்ப பாருங்க, இந்த டைம்ல கட்டாயம் பிராக்டிகலா தான் சொல்லித்தான் பார்க்கணும். பாருங்க, 4 5 சொல்லி சொல்றேன். இனிமைன்னு தான் சொல்றது, இனிமை. பாருங்க சொல்றேன், இனிமை. அப்ப ஈனா ஃபுல்லா கேக்குது தானே, ரைட்? இனிமை. இவர், இவர்னு சொல்லும் போது இவர் ஈனா சவுண்ட் கேக்குது, ரைட்? நிலம், நிலம்னு சொல்லும் போது நீ, அப்ப ஈனாட சவுண்ட் ஃபுல்லா கேக்குது. இலைன்னு சொல்லும் போதும் ஈனாட சவுண்ட் கேக்குது. ஒரு நாளும் இறகுன்னு சொல்ற இல்ல, இறகுன்னு நான் சொல்றேன். இறகுன்னு கிடைக்கிற இல்ல, இறகு. அப்ப ஈன்னு கேட்காவாங்க, ஏன்னு கேக்குது. விளங்குதா அந்த இடம்? இறகு, இறகுன்னு சொல்ற இல்ல, இறகுன்னு தான் சொல்ற. அப்ப ஈ என்று கேட்காம நிக்குது. அப்ப ஈ தன்னுடைய ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரைக்கு குறைஞ்சிட்டது. இதான் வேறுபட்டு ஒலிக்கிறது. அப்ப விடயத்தினாவது 5வது. விலகிச்சாவுலே? 16வது பாருங்க, பின்வருவனவற்றுள் காரண இடுகுறி பெயராக அமைவது. காரண இடுகுறி பெயர்ந்தா காரணம் கருதியும் வச்சிருப்பாங்க, தொன்று தொட்டு பழக்கப்பட்டதாகவும் இருக்கும். உதாரணமாக நாட்காலி, காரண இடுகுறி பெயர். அந்த காலத்துல நாட்காலின்னு தான் சொல்ற, அது வச்ச பேர் தான். இன்னொன்று 4 கால் இருக்கிற காரணத்தால நாட்காலின்னு சொல்ற. ஆனா 4 கால் இருக்கிற எல்லாத்தையும் நாட்காலின்னு சொல்ற இல்லையே. நாய்க்கு தான் 4 கால் இருக்குது, மேசைக்கு தான் 4 கால் இருக்குது இல்லையே. அதுக்குத்தான் அப்ப இடுகுறி பேர் நாட்காலின்னு வச்ச. ஏனண்டா அது அந்த காலத்துல இருந்து நாட்காலி தான், கதிரையிட பேர் நாட்காலி தான், அது அந்த காலத்தாக்கள் வச்சுட்டாங்க. ஆனா காரணம் கருதினா 4 கால் இருக்கிறதால நாட்காலின்னு சொல்றோம்.
நாள்கள் இருக்கிற எல்லா நாட்கள் இல்லையே. எனவே காரண இடுகுறி பெயர் என்பது காரணம் கருதும் போது காரண பெயராகவும் அன்று தொட்டு அதாவது தொன்று தொட்டு பழங்காலமாக வழங்கப்பட்டு வருகின்ற பெயர்களுக்கு தான் காரண இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இப்ப தந்தைக்கு அஞ்சு சொல்ல காரணம் கருதி வந்த சொல் எது? அதே சந்தர்ப்பத்துல அந்த காலத்துல இருந்து வெச்ச பேர் எது என்றது என்ன? முள்ளி. முள்ளி தான் வரும். முள்ளி காரணம். ஆக்களுக்குள்ள குழப்பம் வந்துட்டா சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட டவுட்ஸ் தான். நீங்க ஒவ்வொரு ஆக்கள் ஐடியாவும் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு டீச்சர் காரணம் வந்து கருதி தானே முள்ளின்னு வச்சுக்கிறாங்க. ரைட், காரணம் கருதி முள்ளி தான். அப்ப அது விடுகுறிக்குள்ள வராதா முள்ளி? அந்த காலத்தாக்கள் முள்ளின்னு சொல்ல இல்லையா? சொன்னா முள்ளின்னு தான் சொன்னாங்க. அதுல அப்ப காரண இடுகுறி பெயருக்குள்ளதான் முள்ளி வரும். பறவை வந்து பறக்கிறதால காரண பெயர். அது அது வந்து அந்த காலத்து ஆக்கள் அப்பையில இருந்தே அப்படின்னு இல்லது இல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கான நோட்ஸ் தந்த நினைக்கிறேன். தந்த நாகிமா அத பிடிஎஃப்ல இருக்கு தானே? ஓ ஈக்குது. அப்ப வராங்க. ரைட், பறவை என்றது அது பறக்கிற காரணத்தாலதான் அதுக்கு பறவைன்னு சொல்றது. இந்த நாட்காலி முக்கண்ணன் முள்ளி எல்லாம் நாங்க அதுக்கு காரணம் தேடினா காரணம் இருக்கு. 3 கண் இருக்கிறதால அவன் முக்கண்ணன். முள்ளி அதாவது முள்ளுமாறு இருக்கிறதால அது முள்ளி. 4 கால் இருக்கிறதால நாட்காலி. ஆனா அந்த காலத்துல இருந்தே முள்ளி நான் சொல்றேன், முக்கண்ணன் நான் சொல்றேன், நாட்காலி நான் சொல்றேன். அப்ப காரணம் கருதும் போது காரண பெயராகவும் காரணம் கருதாம இடுகுறியாக வழங்கப்படுற பெயருக்குத்தான் காரண இடுகுறின்னு சொல்லுவோம். எனவே அதுக்கான நோட்ஸ் நான் நினைக்கிறேன் பிடிஎஃப்ல இருக்குது. சோ பார்த்து எழுதி கொள்ளுங்க. முள்ளியா 5வது விட. கடல் என்றது இடுகுறி பேரா? அதுக்கு எந்த ஒரு காரணம் கருதையில் அப்ப இல்லைன்னா அது கடல் தான். 17 பாருங்க. நான் தந்தி அடித்தேன் என்பதில் தந்தி அடி என்பது ஏவலா, கூட்டு வினையா, புறவினையா, துணை வினையா, காரண வினையா? ஏவல் வினை. ஏவல். தந்தி கூட்டு வினை. கூட்டு வினை. தந்தி அடித்தேன்ல தந்தி அடி என்னடா? நான் தந்தி அடித்தேன். தந்தி அடி என்பது என்ன வினை? ஏவறது தானே. ஏவல் ஒரு ஆன்சர் வந்துச்சு. ரைட் சொல்றேன். ஏவல் ஒரு ஆன்சர் வந்துச்சு, கூட்டு ஒரு ஆன்சர் வந்துச்சு. டிஃபரன்ஸ் சொல்லி காட்டுறேன். ஆனா இதுக்கான ஆன்சர் 2வது விட கூட்டு வினை. ஏவல மாதிரி தான் இருக்குது. ஏவல் எப்படி அமையும்டா தனி வினை அடியாக அமையும். தந்தி அடியில தந்தி சக அடி 2 வினை அடிகள் கிடக்குது. அப்ப எந்த ஒரு வினைமுற்ற இரு வினையடிகளாக ஒரு வினைமுற்ற இரு வினையடிகளாக பிரிக்க கூடியதாக இருந்துச்சுன்னா அதுக்குத்தான் சொல்லுவோம் கூட்டு வினைகள். ஏவல் வினைண்டா அடி என்பது ஏவல் வினை விளங்குதா? ஓடு படின்னு தனி வினைகளாக அமையணும். தனி வினைகள் எல்லாம் ஏவல் வினை. கூட்டு வினைன்னு சொல்றது எந்த ஒரு வினை முற்ற அதை பிரிக்கும் போது 2 வினையடிகள் இடம்பெறுதோ அந்த 2 வினையடிகளைத்தான் நாங்க கூட்டு வினைன்னு சொல்லுவோம். இப்ப கிளியரா? ஏவல் வினைகள் தனி வினைகளாக வரணும், கூடி வரக்கூடாது. விடைய பாருங்க, கூட்டு வினை. அப்ப வினைகள் என்ன செய்யணும்? கூடி வர. ஓம் சொல்லுங்க, யாருக்கும் கூட்டால் அப்படின்னா போ இரு வா அப்படியா? ஏவல் அந்த ஒன்று ஒத்த அடியில வரணுமா? அதே ஏவல் தானே. போ இரு வா தனி வினை தானே. அது வா இரு போ சாப்பிடு இதெல்லாம் வினையடிகள், ஏவல் வினையடிகள். ஏவல்ல நிறைய விஷயம் இருக்குது. நீங்க பார்த்து நீங்க நோட்ஸ் எழுதிருப்பீங்களே, எதிர்மறை ஏவல், உடன்பாட்டு ஏவல் எல்லாம் இருக்குது. இப்ப இது என்றது என்னது? உடன்பாட்டு ஏவல். இருக்காது என்பது எதிர்மறை ஏவல். இருங்கள் என்பது உடன்பாட்டு ஏவல் தான். சரிதானே? அதுல ஒவ்வொரு டிசைன் வெரைட்டி இருக்குது. நான் நிறைய பேரத்தை வாசிச்சேன், மார்க்ஸ் போட இல்லைன்னா இன்னும் எல்லாத்த எடுத்து நான் கனெக்ட் பண்ணி வாசிக்கிறேன். ஒன்று வாசிச்சேன். நிறைய பேர் நல்லா அழுதுருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை.
சில ஆள்ட இதுல வந்து மார்க்ஸ் போட்டு நான் இப்ப சொல்ல விரும்பல. நான் மார்க்ஸ் போட்டு அனுப்பும் போது சில ஆட்கள் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். ரைட், மார்க்ஸ் போட்டு அனுப்பும் போது உங்களுக்கே விளங்கும். மார்க்ஸ்ல மார்க்ஸ் கூடினா அந்த பிள்ளை பெர்ஃபெக்டா எழுதி இருக்குது, மார்க்ஸ் குறைஞ்சி இருக்குதுன்னா ஏதோ பாயிண்ட்ஸ் விட்டுருக்கீங்க, அது உங்களுக்கு விளங்கணும். நான் கட்டாயம் 5க்கு எத்தனை மார்க்ஸ் போட்டு அனுப்புவேன், சரிதானே? சில ஆட்கள் 2 பக்கம் எழுதி அனுப்பி இருக்குது. ஏன் அவ்வளோ ஒரு பக்கத்துக்கு குறைங்கன்னு சொல்லிட்டேன் நான். 5 மார்க்ஸ் தான், 2 பக்கம், சரியா? மார்க்ஸ் குறையா 2 பக்கம் எழுதினாலும் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் குறையாது, 5க்கு 5 போடுவாங்க. டைம் வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு. நீங்க ஒரு பக்கம் எழுதினாலும் அந்த 5 மார்க்ஸ் தான் போட போறாங்க. ஆனா நீங்க 2 பக்கம் எழுதினா அந்த அடுத்த பக்கம் எழுதுற அந்த டைமுக்கு நீங்க காலங்களோ கட்டுரையோ எழுதலாம். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனா ஏன் டைமை தின்றீங்க நீங்க? அதான் பிரச்சனை. மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணும். ரைட், அடுத்தது இப்ப எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காதோ? மார்க்ஸ் தருவேன் நான். இல்ல, ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் குறைவா தான் இது. ஒரு பக்கத்துக்கு குறைவான ஆட்கள் அரை பக்கம் எல்லாம் ஐயோ அது பெரிய முஸ்பாத்தி. 3 வரியில அனுப்பினாலும் இருக்குது. மட்டும் ஆண்டவரே, சரியா? அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொல்லி மாத்தி அனுப்பியாச்சு, திரும்ப எழுதின கொஞ்சம் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் குரூப்ல அனைவரின் பார்வைக்கும் திறந்து விடப்படும், சரியோ? ரைட், பேரோட அனுப்பு, எந்த இருந்தால் போட்டு நான் எல்லாருக்கும் மோசமா நம்பக்கம் எல்லாம் வானம் டீச்சர். வாடான்னு சொன்னால்தான் அனுப்பி இருக்குது, சரியா? நீங்க மாட்டிக்கீங்க. அடுத்த கேள்வியா, பின்வருவனவற்றுள் ஆக்கப்பெயர் விகுதிகள் உங்களுக்கு தெரியும். ஓடக்கூடாது யாருமா? ஆக்கப்பெயர் விகுதிகள் நிறைய தெரியும், தந்திருக்கிறேன். சாலன், சாலி, இயம், இயம், இளம், துவம், தனம், காரன், காரி, இதெல்லாமே ஆக்கப்பெயருக்கான விகுதிகள். முதலாவது இயல் சாலி. அப்ப இயல் ஆக்கப்பெயர் விகுதியா? எப்படி? புவியியல். அப்ப இது ஆக்கப்பெயர். அடுத்தது சாலி, புத்திசாலி. புத்திசகசாலி, புத்திசாலி. இயர்ன்றது என்னது? வியங்கோல்வி. வெரி குட், வெரி குட், வெரி குட். வியங்கோல் விகுதி அன்று சொல்லி தந்தனே நான். வாளிய, வாளியர் என்று சொல்றது என்ன? வியங்கோல் விகுதிகள் அது. ரைட், கு டு அது என்ன விகுதி? குற்றலுகர விகுதிகள் அது. குசுடு துகுருல வர பூவும் டூவும் அது. அடுத்தது நின்மார், பன்மை விகுதிகள் இது. இங்க பாருங்க, உண்மின், உண்மின், மாமார், மாமிமார். மாறண்டா பன்மை விகுதி. உண்மின் சொன்னா உண்ணுங்கள், உண்ணுங்கள் என்றதுதான் உண்மின் என்ற மீனிங். அவன் மின் என்பது பன்மை விகுதிகள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அன், ஆண். வந்தனன் விகுதி, வந்தனன், வந்தான், ஆண். சரிதானே? வினைமுற்றுக்குரிய விகுதிகள். அப்ப முதலாவது விட இயலும் சாலியும் நான் ஆக்கப்பெயருக்கான விகுதிகள். அடுத்தது பின்வருவனவற்றுள் செயற்படுபொருள் குன்றியும் குன்றாமலும். செயற்படுபொருள் குன்றியும் குன்றாமலும் வார வினைகளோட இலக்கணம் வெரி குட், பொதுவினைன்னு சொல்லுவான். அப்ப பொதுவினைன்னு சொல்றது செயற்படுபொருள் குன்றி பார்க்கும் போது குன்றியதாகவும் செயற்படுபொருள் குன்றாமல் பார்க்கும் போது குன்றாமலும் வரணும். முறி என்றதை நாங்க 2 பேட்டர்ன் எடுக்க போறோம். செயற்படுபொருள் குன்றி பார்க்க போறோம். முறிந்தது, முறிந்தது. செயற்படுபொருள் குன்றாம பார்த்தோம் வேண்டாம், முறித்தான். செயற்படுபொருள் காண்றதுக்கு எதை என்ற கேள்வி கேட்போம். அப்ப எதை முறிந்ததுன்னு கேட்டா விடை இல்ல. அப்ப இது செயற்படுபொருள் குன்றி இருக்குது. முறித்தானுக்கு எதை கேட்டோம்னா எதை முறித்தான்? அவன் கம்பை முறித்தான். அப்ப கம்பு அப்படின்னா ஆன்சர் வருது. அப்ப முறியற்ற வினையடிய வச்சு நாங்க செயற்படுபொருள் இல்லாம ஒரு வினை எடுத்து பார்த்தோம் வருது, செயற்படுபொருள் இருக்கிற மாதிரி வினை எடுத்து பார்த்தோம் செயற்படுபொருள் வருது. இப்படி செயற்படுபொருள் இல்லாம பார்த்தா இல்லாமலும், செயற்படுபொருள் எடுத்து பார்த்தா செயற்படுபொருளையும் கொண்டமைகின்ற வினைகளுக்கு தான் நாங்க பொது வினைகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, சிரி. சிரித்தேன்னு நாங்க சிரித்தேன் எடுக்கலாம். சிரித்தேன், எதை சிரித்தேன் கேள்வி கேட்டா விடை இல்ல. அப்ப இதுல செயற்படுபொருள் ஒட்டோவா குன்றி இருக்குது. செயற்படுபொருள் குன்றாம எடுக்கே இல்லாத எங்களுக்கு செயற்படுபொருள் குன்றிய வினை அது. அடுத்தது வா, வந்தேன், வந்தேன், எதை வந்தேன் என்று கேட்கலாம். எதை என்று கேள்விக்கு விடை இல்ல, செயற்படுபொருள் குன்றி இருக்குது. அடுத்தது பார், பார்த்தேன், பார்த்தேன், எதை பார்த்து
பார்த்தேன், வானத்தை. படத்தை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன். செயற்படு பொருள் இருக்குது. அப்ப இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன், இல்லாத மாதிரி எடுக்கலாம். எங்களுக்கு பார்த்தேன் இந்தென்ன போட்டு நான் சொன்னேன் எப்படி செயற்படு பொருள் எடுக்கலாம். ஒன்று இத்தென்ன போட்டு ஒரு வினையாக்குங்க, இந்தென்ன போட்டு இன்னொரு வினையாக்குங்கன்னு சொல்லிட்டேன் நான். இப்ப முறி என்ற வினையடியை கொண்டு இந்தென்ன போட்டு முறிந்தது, இத்தென்ன போட்டு முறித்தேன். விளங்குதா? அப்ப முறித்தேன் என்று எதைன்னு கேட்டா விட வரும், எதைன்னு கேட்டா இதுக்கு விட வராது. இதுல பார்த்தேன் இத்தென்ன போட்டு வந்துட்டு இந்தென்ன போட்டு ஒரு வினையாக கேளாது எங்களுக்கு. விளங்குதா? அப்ப பார்த்தேன் என்று சொல்லலாம். பார்த்தேன் ஒன்றுதான் எடுக்கலும். ஒரு செயற்படு பொருள் இருக்கிற மாதிரி மட்டும்தான் எடுக்கலும். எனவே இது செயற்படு பொருள் குன்றாவினை. ஓகே, இது செயற்படு பொருள் குன்றாவினை. கேட்ட கேள்வி புது வினையை பத்தி. செயற்படு பொருள் குன்றையும் குன்றாமலும் வந்திருக்கிற வினை எது? முறை மட்டும்தான் செயற்படு பொருள் குன்றையும் எடுக்கலாம், குன்றாமலும் எடுக்கலாம். அடுத்தது நட. நடைய நடந்தேன் தான் எடுக்கலாம். நடத்தேன் என்று போடலாது தானே. அப்ப நடந்தேன், நடந்தது, எதை நடந்தது எல்லாம் கேட்கலாது. அப்ப அதே மாதிரிதான் இந்த முறி மாதிரிதான் ஒரு எரி. இங்க பாருங்க, எரி, நனை, கரை, இப்படியான சொற்கள் எடுக்கலாம். இங்க பாருங்க, எரித்தேன், எதை எரித்தேன்? குப்பையை எரித்தேன். எரிந்தது, எதை எரிந்தது? ஆன்சர் இல்ல. அப்ப எரியண்டத்தை வச்சு செயற்படு பொருள் வச்சும் எடுத்தோம், செயற்படு பொருள் இல்லாமலும் எடுத்தோம். சரிதானே? அடுத்தது நனைத்தேன், நனைந்தது. நனைத்தேன், எதை நனைத்தேன்? காலை நனைத்தேன். நனைந்தது, எதை நனைந்தது? ஆன்சர் இல்ல. அப்ப செயற்படு பொருள் வச்சும் எடுத்தோம், செயற்படு பொருள் இல்லாமலும் எடுத்தோம். கரைத்தேன், கரைந்தது. கரைத்தேன், எதை கரைத்தேன்? சீனியை கரைத்தேன். எதை கரைந்தது? ஆன்சர் இல்ல. எனவே நீங்க செயற்படு பொருள் பொதுவினைகள் காண போறீங்கடா, தந்திருக்கிற வினையடிய ஒன்று இத்தெண்ணா வார மாதிரி ஒரு வினை முற்றா மாத்துங்க, இன்னொன்று இந்தெண்ணா வார மாதிரி வினை முற்றா மாத்துங்க. மாத்திட்டு எதை என்ற கேள்வியை கேட்டு பாருங்க. ஒன்றுக்கு விட வரும், ஒன்றுக்கு விட வராது. இப்படி வந்துச்சுண்டா அதுக்குத்தான் பொதுவினைன்னு சொல்லுவேன். கிளியரோ? ஓ டீச்சர். மற்ற ஆக்கள் குயிக்கா சொல்லணுமா? ஓ டீச்சர். புது ஆக்கள் இன்னைக்கு வந்த 2 பேரும் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? இதை தாண்டி விளங்கப்படுத்த தெரியா? யாரும் அப்படி விளங்கப்படுத்துறேன்னா நீங்க அங்க அது உண்மைக்கு நல்ல இடம் தான், போயிட்டு பார்க்கலாம். ஆனா இவ்வளவு விளங்கப்படுத்தி விளங்காட்டி அது விளங்காட்டி சொல்லணும் நீங்க. ரைட், சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு யார் வந்த? பேர் மறந்துட்டேன். இன்னைக்கு வந்தாக்கள்ட ஆயிஷா. ரைட், ஆயிஷா பானு. என்ன ஆயிஷா பானு? இன்னொரு ஆள் ஜாயின் ஆகினதே, மறந்துட்டேன். அது இன்னொரு ஆள் ஜாயின். ரைட், பேர் மறந்துட்டா பார்க்கணும். ஓகே, கடைசாவது வாக்கியம், சாரி கடைசாவது கேள்வி. மகாவித்துவான் பிள்ளை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நான் அவரை கேட்டேன். இந்த இடத்துல மெயினா என்ன நடந்த வேலை? மகாவித்துவான் எங்கே இருக்கிறான்னு அவர் கேட்கிறாரு கேள்வியா? அவர் கேட்டது, நான் அவரை கேட்டேன். ஏதோ அவன் கேட்டிருக்கிறான் விஷயம். என்ன கேட்டான் என்பது புறகு இருக்கிற கருக்கதை. முதலாவது அவன் என்னமோ கேட்டான், நான் அவரை கேட்டேன். ஏதோ அவன் கேட்டிருக்கிறான், அதுதான் அதுல இருக்கிற விஷயம். என்ன கேட்டான் என்ற கேள்விக்கு நிரப்புற விடதான் என்ன? மகாவித்துவான் எங்கிருக்கிறார்கள் என்று. அப்ப இது என்ன வாக்கியம்? தலைப்பு வாக்கியம். தலைப்பு. ஏன் தலைமை தொடரையும் அல்லது சார்பு தொடர கொண்டமைந்த வாக்கியங்கள் கலப்பு வாக்கியம் என்று சொல்லப்படும். அதாவது இன்று பாடசாலை நடைபெறாது என அதிபர் கூறினார். ஏதோ அதிபர் கூறியிருக்கிறாரு என்றது விஷயம் விளங்குது எங்களுக்கு. என்ன சொன்னார்ன்றது 2வது விஷயம். ஏதோ அதிபர் சொல்லியிருக்கிறார். அப்ப தலைமை தொடர் மெயின் விஷயம் வந்து அதிபர் சொன்னது. என்ன சொன்னார் என்ற கேள்விக்கு அங்க விடையா வாரது என்ன? இன்று பாடசாலை நடைபெறாது என. அதுதான் நிரப்பி தொடர் அல்லது சார்பு தொடர். இப்படி ஒரு தலைமை தொடரையும் சார்பு தொடரையும் கொண்டமைந்த வாக்கியங்களுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம். அதே மாதிரிதான் இது இன்னொரு பாருங்க. இன்று மழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் அறிவித்தது. வானிலை அவதான நிலையம் எதையோ அறிவிச்சிருக்குதுமா. இதுதான் மெயின் விஷயம். எதை அறிவிச்சது என்ற கேட்ட கேள்விக்கு விடையாக வாரது இன்று மழை பெய்யும் என. இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு சின்ன இலக்கணத்துல இல்லாத, சிலபஸ்ல இல்லாத, நாங்களா நினைக்கிற ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். தியரியில இல்ல, இப்படித்தான் கலப்பு வாக்கியம் இப்படித்தான் கண்டுபிடிக்கின்றது தியரியில இல்ல, எந்த ஒரு புத்தகத்திலேயும் இல்லை, எந்த ஒரு ஆசிரியர் எழுத இல்லை. நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது மேக்சிமம் இப்படிதான் அமையும். அந்த வாக்கியத்துல முதல்ல வருமே 2 வாக்கியங்கள் இடம் வரும்.
அந்த என்று வரைக்கும் இருக்குது. இன்று பாடசாலை நடைபெறாது என, இன்று மழை பெய்யும் என்று, நான் அவரை கேட்டேன் என்று, நான் அவரை தேடி, அதாவது ஒரு விட வரும் வரைக்கும் அந்த முதலாவது அமையும் அது சார்பு தொடர். கடைசியில வரும் ஒரு விஷயம் முற்று பெறும் அது தலைமை தொடர். இங்க பாருங்க, இன்று பாடசாலை நடைபெறாது என்று அதிபர் கூறினார். அந்த என்று வரைக்கும் சார்பு தொடர். அதிபர் கூறினார் தலைமை தொடர். இன்று மழை பெய்யும் என வானிலை அவதார நிலையம் அறிவித்தது. என வரைக்கும் சார்பு தொடர், அங்கால தலைமை தொடர். கேள்வியை பாருங்க, இதுல மகாவித்துவான் பிள்ளை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நான் அவரை கேட்டேன். அந்த என்று வரைக்கும் இருக்கிற வாக்கியம் சார்பு தொடர், அங்கால இருக்கிற தலைமை தொடர். விளங்கிச்சா? சரியா? நான் சொல்லிட்டேன், இது யாரும் ப்ரிஃபர் பண்ண இல்ல, இப்படித்தான் வரும் தியரி இல்ல. இது உங்களுக்கு லேசிக்கு கண்டுபிடிக்க லேசிக்கு நான் சொல்லி தந்த மெத்தட் உண்டு. மத்தபடிக்கு வேற தமிழ் வித்துவானோட ஸ்கூல்ல இருக்கிற தமிழ் வித்துவான் மற்ற போய் சொல்லிடாதீங்க. இப்படி முதல் வந்த சார்பு தொடர் பின்னுக்கு வந்த தலைமை அது பச்சை பிள்ளையா எவ்வளவு உனக்கு படிச்சுதான் கேட்டு விட்டுருவாங்க. சரிதானே? அது பிள்ளை, அது அந்த கன்செப்ட் இல்ல. உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னா அந்த என்று வரைக்கும் அந்த விடை ஒன்று இருக்குமே, என்னன்னு கேட்ட ஒரு விடையோட நிரப்பும் அந்த இடத்தை, அது சார்பு தொடர். பெரும்பாலான கலப்பு வாக்கியங்கள்ல சார்பு தொடர் தான் முன்னுக்கு அமையும், தலைமை தொடர் தான் பின்னுக்கு வரும். இது அமைப்பு, நான் சொல்லி தந்த ஐடியா, அவ்வளவுதான். சரியா? ரைட். இருபது முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல வந்து எப்பயும் செய்யுள் தொகுப்பு எல்லாம் ஸ்டார்ட் பண்ற. செய்யுள் தொகுப்பு அக்டோபர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல இன்னும் நான் நினைக்கிறேன் 21, 22, 23 இந்த கிளாஸ்ல ஒரு 3 பேப்பர் பாடம். அந்த பேப்பர் வந்து அடுத்த மாசம் தொடங்கும். அடுத்த மாசம் ஃபுல்லா அவங்களுக்கு செய்யுள் பெரிய மெயின் குரூப்ல போட்டுக்கிறேன். இந்த அடுத்த மாசம் அக்டோபர் 1 என்ன படிப்பிக்கிறேன்? செய்யுள், கவிதை, கம்பராமாயணம், திருக்குறள், சிறுகதை, சிறுகுறிப்பு, சரிதானே? காலங்களையும் கலப்பேன். ஏதோ 31ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ப்ரொஜெக்ட் முடியும். நான் அதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்குமான டைம் சும்மா விட மாட்டேறவங்கள டீச் பண்ணிட்டே இருப்பேன். நான் அதெல்லாம் சும்மா நடக்கும் இல்லை. சரிதானே? குரூப்ல நான் அப்டேட் தந்துட்டே இருப்பேன். ஒரு விஷயமா சொல்லிட்டே இருப்பேன், வாய்ஸ் நோட் போட்டுட்டே இருப்பேன். சரியா? 31ஓட உங்களோட ARN எஜுகேஷன் கிளாஸஸ் முடியுது, உங்களோட A level கிளாஸஸ் முடியுது. அதனால எக்ஸாம் எப்போ உங்களோட? நவம்பர் 15. நவம்பர் 15 எக்ஸாம் நவம்பர் 10 வரைக்கும் ஆவது, அல்லது இடைக்கிடைக்க நான் குரூப்ல இந்த புதுசா வார விஷயங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள், இந்த கேள்வி வரலாம் என்று வார விஷயங்கள் எல்லாம் கிளாஸ் தானே வைக்கலாது, அப்டேட் பண்ணலான விஷயங்களை நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். சரியா? கீப் டச் வித் அஸ். சரி, நான் என்றும் உங்களோட இருப்பேன். ரைட்? அல்லாஹ் காவல், ஃபியாமானில்லா. போயிட்டு வாங்க. பாய். Bye. Bye, teacher.